தோழியா என் ஹாய் கைஸ் வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான குயிக்காகவும் ஷார்ட்டும் ஸ்வீட்டாகவும் பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு பார்த்தா உங்ககிட்ட இருக்கிற ஐட்மிஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ரீசெட்டை நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இதெல்லாம் இப்படி தான் ஷூ ஆகும். ஸோ நான் கொடுத்துருக்குற சாங்கில் தான் இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் எடிட் பண்ணல. உங்களுக்கு பிடிச்ச சாங்கில் நீங்கள் எனக்கு இந்த மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். ரெண்டும் சேம் மெத்தட் தான். ஸோ அது எப்படின்னு பார்த்தலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் மறக்காம பண்ணிங்க கைஸ். ஓகே ஜஸ்ட் நம்ம இதில் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம எடிட் பண்ண பிக் பண்ண எடிட் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு உங்களுடைய பிக்கோடைய குவாலிட்டி கம்மியாச்சுனாக்க ஜஸ்ட் ரிமூன் ஆப்பில் போட்டு உங்களுடைய பிக்கோடைய குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு வீடியோ லிங்க் வேணும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே ஸோ இப்போ பண்ண நம்ம ஐட்மிஷன் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே புஷம் கொட்டு ஒரு 16 லைனில் ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே புஷம் கொட்டு மீடியோ கொட்டு நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக் பாருங்கள் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் திருப்பட்டின இருக்குது அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் ஃபுல் கம்ப்யூட்டர் பாருங்கள் அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸ் இருக்குது அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தோமை இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் ஸ்கில்ல செட் பண்ணி விட்டுங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் எஸ்பட்டின இருக்குது அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் கிரியேட் ஃப்ரம் ஸ்பீஞ்ச் இருக்குது அது நீங்கள் போய்ட்டு கீழே எஸ்ட் பண்ணால் ஸோ இந்த பிக் பண்ண 16 லைனில் கன்வெர்ட் ஆயிரும். இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கணும். இதே சேம் மெத்தில் 1 பண்ணால் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் எல்லாமே நீங்கள் 1 பண்ணால் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே சொல்லலாம். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு இப்போ நாம் இன்புட் பண்ண ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நாம் எடிட் பண்ணி பிக் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் கீழே புஷம் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பிக் பார்த்தா நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதே சேம் மெத்தில் நீங்கள் பண்ணாக்க எடிட் பண்ணுற பிக்கு நீங்கள் சாங் எந்த அளவுக்கு வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நான் பண்ண லாஸ்ட் வரைக்கும் பிக் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கை பார்த்தா டூப்ளிகேட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பிக்கு கிட்ட வந்துக்குங்க. ஜஸ்ட் ஃபஸ்ட்டு பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸ் இருக்குது அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இது டூப்ளிகேட் லேயர் பாருங்கள் அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே சேம் மெத்தட் நீங்கள் ஆட் பண்ண பிக்கை பார்த்தா 1 பண்ணால் நீங்கள் டூப்ளிகேட் லேயர் பண்ணிக்கோங்க. ஓகே முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ டூப்ளிகேட் பண்ண அந்த கீழே இருக்கிற பிக் ஃபுல் ஸ்கில்ல செட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இப்போ கீழே இருக்கிற அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே 3 பட்டன் இருக்குது அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் ஃபுல் கம்ப்யூட்டர் பாருங்கள் அது நீங்கள் கிளிக் பண்ணால் ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். இப்போ கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி கட்டவங்களோட பிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபுல் ஸ்கில் இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மெத்தடில் நீங்கள் எத்தனை பிக் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த பிக்கு இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் ஸ்கில்ல செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஓகே முடிஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பண்ணாக்க நம்ம ஃபுல் ஸ்கில்ல ஆட் பண்ணுங்களா ஜஸ்ட் அந்த பிக் பண்ண எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ஸோ அந்த கீழே இருக்கிற அந்த ஃபுல் ஸ்க்ரீன் பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் ஃபஸ்ட்டு பண்ணாக்க கலர் ரேட் இருக்குது அது நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மூவ் பண்ண சேச்சுரேஷன் வைப்ரேஷன் ஒரு ஃபீட் இருக்கும் அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு சேடர் செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் சேச்சுரேஷனை பண்ணாக்க -100 வச்சு விட்டுக்குங்க சொல்லலாம். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு மறுபடியும் நீங்கள் ஆட் எஃபெக்ட்டில் இப்போ பண்ண ப்ரெல் இருக்குது அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இது இன்னர் பெர்ல்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இது கீழே இருக்கிறத பண்ணால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் போயிட்டு 6 வச்சுக்கோங்க. மேலே ஸ்ட்ரென்த்து நீங்கள் கிளிக் போயிட்டு ஒரு 0.500 உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ரெல் வேணுமோ அந்த அளவுக்கு பண்ணால் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தான். ஓகே ஜஸ்ட் நான் பண்ண 500 வச்சுக்கிறேன். ஓகே ஸோ இப்போ பண்ண அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. மறுபடியும் நீங்கள் ஆட் எஃபெக்ட்டில் போய்ட்டு மறுபடியும் நீங்கள் கலர் ரேட்டில் இப்போ எக்ஸ்பிரஷன் காம்பவுண்ட் எஃபெக்ட் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பண்ண உங்களோட பிக்கு எந்த அளவுக்கு டார்க்னஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம். ஸோ அது கீழே இருக்க காம்பவுண்ட் நீங்கள் கிளிக் போய்ட்டு இதோடைய வேல்யூ பண்ண ஒரு 0.500 கிட்ட நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே ஸோ இப்போ மேலே எக்ஸ்பிரஷன் இருக்குது அது நீங்கள் கிளிக் போய்ட்டு லைட்டோட வேலை கம்மி பண்ணால் அது டார்க்னஸ் ஆகும். உங்களுக்கு எந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் பிக்கு டார்க்னஸ்மோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கே போதும். ஓகே ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. இப்போ இந்த 3 பட்டனை கிளிக் போயிட்டு காப்பி ஃபேட் கொடுத்துட்டு இப்போ அடுத்த பிக்கு இருக்கிற கீழே இருக்கிற பிக்கை நீங்கள் செலக்ட் போய்ட்டு எஃபெக்ட்குள்ளே போய்ட்டாங்க காப்பி பண்ணிட்டு இதில் அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஜஸ்ட் இது அடிச்சா இது சேம் மெத்தடில் அடுத்தடுத்து அந்த பேக்ரவுண்டு பிக்குக்கு இந்த எஃபெக்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தா சென்டர் பிக்கு அந்த ரோல் எஃபெக்ட் ஆட் பண்ணிடணுமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு பிக்கில் மேலே இருக்கிற அந்த சென்டர் பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் இது மேஸ்கின்னு இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு லாஸ்ட்டாக வேப்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சேடர் செட்டிங் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் சொல்கிற வேலை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தா ஸ்டார்டிங் இருக்கா அது பார்த்தா ஒரு 13.5% இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே ஸோ இப்போ கீழே எண்டு இருக்கா அதை பண்ண கிளிக் போயிட்டு ஒரு 87.5 வச்சுக்கோங்க. ஓகே ஸோ இப்போ அப்படியே நீங்கள் கீழே மூவ் பண்ண ஆங்கிள் இருக்கா அதனை பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் போயிட்டு ஒரு 90 டிகிரிக்கு அப்படியே சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க.
ஓகே. இப்ப கீழ ஃபெதர் இருக்கா? அதையும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கீழ் போயிட்டு ஒரு 14 வச்சுக்கோங்க. ஓகே. சூப்பர் ஆயிடுச்சா? இப்ப அப்படியே நீங்க பேக் போயிட்டு, இப்ப மறுபடியும் நீங்க ஆட் எஃபெக்ட்ல இப்ப 3D இருக்கு. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கீழ் போயிட்டு, இதில பேஜ் ரோல்னு எஃபெக்ட் இருக்கும். அத நீங்க போயிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் குடுத்துக்கோங்க. இப்ப நாம அத ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நான் சொல்ற வேலைய இதில சேஞ்ச் பண்றீங்களா? இப்ப ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ரோக்ரஸ்ன்னு இருக்கு. அது வந்து கிளிக் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் வந்துட்டு அங்க ஒரு கீ ஃப்ரேம நீங்க குடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய பிக்குடைய சென்டரா பார்த்து வந்து அந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம நீங்க குடுத்துக்கோங்க. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேமுக்கு வந்துக்கோங்க. ஸோ இப்ப இது வேல்யூ வந்து ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 100 இல்லைன்னா ஒரு 90 கிட்ட வந்து வச்சுக்கோங்க. ஒரு 90 வச்சுக்கோங்க போதும். இப்ப நீங்க செகண்ட் எஃப்கேம்க்கு வந்துட்டு இதோட வேல்யூ வந்து 0 வச்சு விட்டுக்கோங்க. ஓகே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அப்படியே நீங்க கீழ மூவ் பண்ண ரேடியஸ் இருக்கா? அது வந்து நீங்க கிளிக் பண்ணிட்டு 0.090 வச்சுக்கோங்க. இப்ப கீழ ஆங்கிள் இருக்கா? அது வந்து கிளிக் பண்ணிட்டு 0 டிகிரி வச்சுக்கோங்க. ஸோ ஓகே. ஸோ இதுக்கப்புறம் எதுவும் சேஞ்ச் பண்ண தெரியல. அப்படியே நீங்க கீழ மூவ் பண்ண டிராஃப்ட் ஷேடோன்னு இருக்கா? அது வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில அப்படியே நீங்க கீழ மூவ் பண்ண இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் இது ஆன்ல இருக்கும். ஜஸ்ட் நீங்க ஆஃப் பண்ணி விட்டுக்கோங்க. சொல்லலாம். இப்ப அப்படியே நீங்க பேக் போயிட்டு, இப்ப நீங்க ஃபர்ஸ்ட்லேருந்து அப்படியே நீங்க மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க, நீங்க பொருள் பார்த்த மாரி அந்த எஃபெக்ட் உங்களுக்கு ஆட் ஆயிடுச்சா? ஸோ அவ்வளோதான். இப்ப இந்த எஃபெக்ட்ட வந்து அடுத்தடுத்த பிக்குக்கு நம்ம ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு இப்ப நம்ம ஆட் பண்ண அந்த பிக்கு எஃபெக்ட்டை நம்ம கிளிக் போயிட்டு, ஜஸ்ட் இந்த பாக்ஸும் கொடுத்து இதில காப்பிலே இருக்கா? அதையும் வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பிக்கு நாம வந்து போயிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து இப்ப பிஎஸ் ஸ்டைல் கிளியர் மார்க்கா? அது வந்து நீங்க போயிட்டு ஜஸ்ட் இந்த பக்கெட் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த ஸ்பீட் ஐகான் நீங்க ஆஃப் பண்ணிட்டு ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணா ஜஸ்ட் அந்த எஃபெக்ட் இதில ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் பிக்கு நாம போயிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து இப்ப டேட்டா நீங்க பேஸ்ட் ஸ்டைல் கொடுத்தா ஜஸ்ட் அந்த எஃபெக்ட் இதில ஆட் ஆயிரும். ஸோ இதே சேம் மெத்தட்ல நீங்க எத்தனை பிக் ஆட் பண்ணி வச்சிருக்கீங்களோ, ஸோ அத்தனை பிக்குக்கும் இந்த எஃபெக்ட்டை நீங்க பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபைனலி முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் வந்துட்டு அப்படியே நீங்க கீழ மூவ் பண்ண இந்த இடத்துல வந்து ரிலீக்ஸ் குரூப்னு இருக்கா? ஸோ இத அப்படியே நீங்க எல்லாத்துக்கும் மேல கொண்டு போய்க்கங்க. நெக்ஸ்ட் அதுக்கு மேலே இருக்கிற அந்த டெக்ஸ்ட்டையும் லாங் பிரஸ் பண்ணி மேல கொண்டு போய்க்கங்க. நெக்ஸ்ட் அதுக்கு மேல இருக்கிற லேயர் லாஸ்ட்டுக்கு மூவ் பண்ணி கொண்டு போய் செட் பண்ணி இட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல லெக்ஸ் குரூப் இருக்கா? அந்த குரூப்பை நீங்க கிளிக் பண்ணிட்டு மேல 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு இதில ஆன் குரூப்ன்றதுக்கா அது நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ வந்து இதில லெக்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற ஒரு ஃபாண்ட் வந்து டிஃபால்ட்டாக அட்மோஸ்ட்லேயே இருக்கும். ஸோ இன்னொரு ஃபாண்ட் மட்டும் நான் மெட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ இன்புட் பண்ண தெரியாதளவுக்கு வீடியோ லிங்க் வேணா நான் ஆப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே. ஸோ இவருடைய டெஸ்ட்டுடைய கலர் வந்து பிக்குக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ண நினைக்கிறாக்கா ஜஸ்ட் அது மேல் இருக்கிற டெஸ்ட்டை மட்டும் கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் ஃபிண்டோ கொடுத்து ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை உங்களுக்கு பிக்குக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மேல் மூவ் பண்ண இந்த இடத்துல வந்து மேலுக்கு லேயர் கீழே ஒரு டெஸ்ட் மாதிரி மூவ் ஆகுது. ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிட்டு எட்டஸில் போயிட்டு ஸோ நீங்கள் என்ன சாங் எடிட் பண்ணுறீங்களோ ஸோ அந்த சாங்குடைய நேம் வந்து இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்குங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ கிரியேட் பண்ணாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் சூப்பராக பண்ணி மறக்காம மேலே செட்டிங் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் சிஸ்டம் மாதிரி டேட்டா நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் எதாவது டவுட் இந்த கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் guys.